பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. पिता परमेश्वर की ओर से यीशु मसीह की ओर से अनुग्रह और शांति मिले। और एक बार आपके बीच में आने के लिए परमेश्वर ने जो अनुग्रह को मुझे दिया, मैं परमेश्वर को लेकर धन्यवाद देता हूँ. இன்னொரு முறையாக உங்கள் மத்தியில் வருவதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கிருபைக்காக நான் கோடி கோடி நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அருமையான இந்த சபையின் மக்களுக்கு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே என் நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். इस मौका के जो कलीसिया के लोगों ने जो दिया प्रचार करने के लिए मैं उसके लिए आभारी हूँ. என்னுடைய ஊழியங்களுக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். मेरी सेवकाई के लिए और मेरे बच्चों के लिए आप प्रार्थना करने के लिए आपसे मैं निवेदन करता हूँ. ஆராதனை வேலை ஒரு ஆசீர்வாதமான வேலை. आराधना का समय आशीष का समय है. ஆனால் ஆராதனையிலே முக்கிய பகுதியாக பங்கு பெறுவது தேவனை ஆராதிப்பது. आराधना में एक खास जगह होती है कि वो परमेश्वर की आराधना करने की. ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் வந்து இறங்குகிறது. आराधना जब करते हैं परमेश्वर की उपस्थिति नीचे आती है. தேவ பிரசன்னம் மாத்திரமல்ல, அந்த பிரசன்னத்தோடு கூட தேவ வல்லமையும் வந்து இறங்குகிறது. न केवल उसकी उपस्थिति आती है, उसके साथ उसकी सामर्थ्य भी आती है. அந்த வல்லமை பலவீனமானவர்களை வியாதி உள்ளவர்களை தொட்டு ஆராதிக்கிற வேளையிலே நமக்கு சுகத்தையும் பாவத்திலிருந்து விடுதலையும் கட்டளையிடுகிறது. जब वो सामर्थ्य नीचे उतर के आती है तब हम आराधना जब करते हैं तो हमारे लिए चंगाई और हमें पाप से गलत बातों से वो छुड़ाती भी है. அநேக இடங்களிலே அவர்களை ஆராதிக்கும் போது நான் அவர்களை கவனித்திருக்கிறேன். मैंने कई जगह देखा है कि जब आराधना होती है கண்ணீரோடு ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களை நான் கண்டிருக்கிறேன். आंसू बहाते बहाते रोते आराधना करते हुए लोगों को मैंने देखा. ஆராதனை முடிந்த பிறகு அப்படிப்பட்டவர்களை நான் சந்திப்பது வழக்கம். आराधना अंत होने के बाद ऐसे ऐसे लोगों से मेरी आदत है कि मुलाकात करना. தேவனை துதித்துக் கொண்டிருக்கும் போதே ஏன் கண்ணீர் வந்தது என்று கேட்டேன். मैंने पूछा आप आराधना तो कर रहे थे लेकिन आप क्यों रो रहे थे. தேவ பிரசன்னம் அந்த அபிஷேகத்தின் வல்லமை என்னை தொட்டு என்னோடு பேசியது என்று சொல்வார்கள். वो कहते थे या वो कहते हैं परमेश्वर की सामर्थ या उसकी उपस्थिति ने मुझे छुआ, मुझे चंगा किया. என்னுடைய பாவத்தை உணர்த்தியது என்று சொல்லுவார்கள். वो कहते हैं कि मुझे पाप से निरुत्तर किया उसकी उपस्थिति ने. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது அதை என்னால் தாங்க முடியவில்லை என்பார்கள். और वो कहते हैं कि उसकी उपस्थिति जब मैं महसूस किया मुझसे सहा नहीं गया. எனவே என்னை அறியாமலே எனக்குள்ளாக கண்ணீர் வந்தது என்று சொல்வார்கள். और वो कहते हैं इसलिए मैं अनजाने में मेरी जानकारी ही जब बिना होती है तब मैं रोना शुरू कर देता हूँ. ஆராதனை நேரத்தை அசட்டை செய்யாதீர்கள். ये आराधना का समय को आप तुच्छ न समझें. ஆராதனையில் ஒழுங்காக கலந்து கொள்ளுங்கள். ये आराधना में लगातार भाग लीजिए. அது நமக்கு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ये हमारे जीवन में बहुत बड़ी आत्मिक आशीष को ला सकती है. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நமக்கு தரும். ये आत्मिक आशीष जो है उसके साथ ही साथ संसार की आशीष को भी जोड़ देती है. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுப்பார். पहले तू परमेश्वर के राज्य और उसकी धार्मिकता की खोज करो तब ये सारी बातें तुम्हें मिल जाएंगी करके जो परमेश्वर के वचन कहता है वैसे ही हमें मिल जाएंगी. நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். हमारी सारी जरूरतों को परमेश्वर जानता है. நாம் ஆராதிக்கும் போது जब हम आराधना करते हैं அவர் இறங்கி வந்து நம்மை தொட்டு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். वो उतर के आता है, हमें छूता है, हमारे जरूरतों को पूरा करता है. எனவே ஆராதனை வேளைகளிலே நாம் தேவனுக்கு அதிகமாக இடம் கொடுப்போம். इसलिए आराधना करने की समय में हम ज्यादा समय बिताएंगे. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा होने पाए. நான் ஆண்டுடைய வசனத்துக்கு சொல்வதற்கு முன்பாக मैं परमेश्वर के वचन में जाने के पहले एक मिनट अपने आंखें बंद करके ஒரு நிமிடம் கண்களை மூடினவர்களாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். हम परमेश्वर की ओर ताकेंगे. Jesus, thank you Father. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna,
Hosanna, Hosanna in the higher. Lord, we lift up your name. Hosanna in the higher. Hallelujah, thank you, Lord. Hallelujah, hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. அன்புள்ள ஆண்டவரே, प्रेमी परमेश्वर, இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். आराधना का समय के लिए तेरा धन्यवाद करते हैं। உம்முடைய பிரசன்னம் வந்து இறங்கி இருக்கிறபடி ஆளுமை துதிக்கிறேன். तेरी उपस्थिति यहाँ है, धन्यवाद देता हूँ। பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு இருக்கிறபடி ஆளுமை துதிக்கிறேன். पवित्र आत्मा हमें वश में कर दिया, धन्यवाद देते हैं। இந்த நேரத்தில் நம்முடைய வசனங்களை நீர் எங்களோடு பேசும். इस समय तेरे वचन से तू हमसे बोल, உம்முடைய வல்லமையால் நிரப்பும். तेरी सामत से हमें भर துதி दे। கன மகிமை அனைத்து நீர் எடுத்துக்கொள்ளும். आदर महिमा तू ही ले ले। இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் பிதாவே. यीशु के नाम में प्रार्थना मांगते हैं पिता, आमेन। आमेन। நான் இங்கு ஆண்டுடைய வசனத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக தேவ சமூகத்திலே நான் நின்று கொண்டிருந்தேன். मैं यहाँ वचन को प्रचार करने के पहले परमेश्वर के सम्मुख में खड़ा रहा। முதல் நாளிலே எனக்கு அறிவிக்கப்பட்ட போது ஒரு பெரிய வசனம் எனக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருந்தது. जब पहला दिन बताया गया था मुझे, तब एक बड़ा वचन मेरे मन में ऐसे ही चलता रहा। அந்த வசனத்தை கொண்டு ஒரு பெரிய பிரசங்கத்தை நான் தயாரித்தேன். और इस वचन को लेकर के मैं एक बहुत बड़ा प्रचार को तैयार किया। ஆனால் நேற்று காலையில் 3 மணிக்கு நான் எழும்பினேன். लेकिन कल जो बीता है उसके दिन भोर में 3 बजे मैं उठा। பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். पवित्र आत्मा मुझसे बर्ताव करने लगा। அவர் சில காரியங்களை என்னோடு அவர் பேசினார். वो परमेश्वर मेरे साथ कुछ बातों को बताया। நான் அந்த வசனத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். उस वचन को या उन बातों को आपके बीच में मैं रखूंगा। வெளிப்படுத்தல் விசேஷித்தம் प्रकाशित वाक्य 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7वां अध्याय 9वां वचन को हम पढ़ेंगे। ஒருவர் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். एक जन पढ़ेंगे प्रकाशित वाक्य 7 का 9 के बारे में। चारों सुसमाचार की किताब में वर्णन है। லூக்காவில் நான் அதை குறித்து வாசிக்கும் போது, लूका में जब उसके बारे में पढ़ते हैं, லூக்கா 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். लूका 19 का 37 वचन में पढ़ते हैं। அங்கு இவ்விதமாக எழுதப்பட்டிருப்பதை நான் காண முடிகிறது. वहां इस प्रकार लिखा हुआ आप पाएंगे। படியேகா. वासिंगल। निकट आते हुए जब वह जैतून पहाड़ की ढलान पर पहुंचा, तो चेलों की सारी मंडली उन सब सामर्थ के कामों के कारण जो उन्होंने देखा, தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்ட ஒரு கூட்டம். यहाँ एक झुंड है जो सामर्थ को देख करके आनंदित हुई झुंड है। அற்புதங்களை கண்டபடியினால் வந்த ஒரு கூட்டம். ये अद्भुत कामों का देखा हुआ एक झुंड है। சுகத்தை பெற்றதனால் வந்த ஒரு கூட்டம். ये झुंड है चंगाई प्राप्त करने के चलते यीशु के पीछे होली। 5 மீனை 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்த அந்த கூட்டம். 5 रोटी और 2 मछलियों को लेकर के जो 5000 लोगों को जो अद्भुत काम हुआ उसको देखा हुआ झुंड है। தங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொண்டபடியினாலே ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டம். ये झुंड ऐसा झुंड है, हम उसके जीवन में भलाई को प्राप्त करने के चलते धन्य है करके परमेश्वर के नाम को स्तुति करती है। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा मिले। சுகங்களை கண்டதனால் அவர்கள் தேவனை ஆர்ப்பரித்தார்கள். अचंबे काम को देखने के चलते परमेश्वर की आराधना कर रही है झुंड। அது ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் உண்டான கூட்டம் அல்ல. ये उद्धार का आनंद का झुंड नहीं है। பாவங்களை எனக்கு மன்னித்தாரே என்று சொல்லக்கூடிய கூட்டம் அல்ல. पाप को परमेश्वर ने मेरे जीवन में क्षमा किया ऐसा झुंड नहीं है। அற்புதங்களையும் அடையாளங்களையும் சுகத்தையும் சாப்பாட்டையும் கண்டபடியினாலே அங்கு வந்த ஒரு பெரிய கூட்டம். ये झुंड भोजन को देखा है, अद्भुत कामों को देखा है, अद्भुत चिन्हों को देखा है।
இன்னொரு கூட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். एक और भीड़ के बारे में मैं कहूंगा। மார்க் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது मरकुस 11वां अध्याय में जब आप पढ़ेंगे, இங்கே இந்த கூட்டம் यहाँ एक भीड़ है। இவர் யாரோ என்று சொல்லி அவரை பின்பற்றுகிற ஒரு பெரிய கூட்டத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். यहाँ एक झुंड है, ऐसे देखते हुए ये कौन रहेगा करके आशा करते हुए पीछे होली है। இவர் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. पता नहीं है यीशु कौन है करके। இவர் இரட்சகர் என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ये झुंड को मालूम नहीं है ये उद्धार करता जा रहा है। ஆனாலும் கூட்டத்தோடு கூட்டமாக ஓடுகிற ஒரு கூட்டம். तो भी झुंड के झुंड मिलजुल के पीछे जा रही है झुंड। ஹரியானாவிலே சோனிப்பட்டிலே ஒரு பெரிய கட்சியினர் ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தினார்கள். हरियाणा राज्य में सोनीपत करके एक जगह में एक राजनीतिक दल बहुत बड़ा एक आंदोलन चलाए या सभा चलाए। அதிலே எனக்கு தெரிந்த ஒரு 3 பேர் போய் கொண்டிருந்தார்கள். और उस सभा में या उस राजनीतिक नेता की उस आंदोलन में मेरे जानकार 3 लोग शामिल थे। கரங்களிலே கொடிகளை பிடித்துக்கொண்டு ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் என்று கத்துக்கொண்டு போனார்கள். और वे अपने हाथ में झंडा को फहराते हुए जिंदाबाद जिंदाबाद करके सब लोगों के साथ ये भी जा रहे थे। அதே நபர்கள் இதற்கு முந்தின ஒரு கட்சியினர் ஊர்வலம் நடத்தின போது அதிலே அது விதமாக கத்திக்கொண்டு போனார்கள். और मैंने देखा यही लोग जो है इसके पहले दूसरा एक पार्टी के लोग है, दूसरा एक राजनीतिक दल है वो भी जा रहा था, वहां पर भी ये लोग जिंदाबाद कह के जाने वाले நான் அவர்களை थे। பார்த்து கூட்டேன், நீங்க எந்த பார்ட்டிக்காரரான்னு கேட்டேன். तो मैंने उनसे पूछा आइए आप कौन सा पार्टी के लोग हैं? நாங்க பைசாக்காரர் பார்ட்டி என்று சொன்னார். तो उन्होंने कहा हम पैसा वाले पार्टी के हैं। அன்னைக்கு அவன் 300 ரூபாய் கொடுத்தான், நாங்க போனோம். तो उन्होंने कहा उस दिन 300 रुपया हमें दिया गया, हम उस पार्टी में हो लिए। இன்னைக்கு இவனும் கொடுக்க நாங்க போறோம். आज ये भी दे रहा पैसा इसलिए यहाँ भी हो लिए। அவர் யாருன்னு தெரியாம பின்பற்றுகிற ஒரு கூட்டம். वो नेता कौन है, गुण क्या है मालूम नहीं, लेकिन पीछा कर रहा அவர் है। எப்படிப்பட்டவர் என்று தெரியாத ஒரு கூட்டம். वो जा रहा आगे मालूम नहीं वो कौन है, लेकिन पीछा करो। சகையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியும்படிதான் காட்டத்தி மரத்திலே ஏறினான். बाइबल में जक्कई एक व्यक्ति है, यीशु कौन है करके देखने के लिए ही वो उस अंजीर के गूलर के पेड़ में जाकर के बैठ गया। அவன் நினைச்சுக்கிட்டான் நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டான். उसको मालूम नहीं था कि हमको कोई देख रहा है, वो समझता था कौन है हमको देखेगा ऊपर बैठेंगे। நான் பண்ற தந்திரம் மந்திரம்லாம் எவனுக்கு தெரியாதுன்னு தான் அவன் நினைச்சான். जक्कई सोचा होगा मैं जो चढ़ रहा हूँ ऊपर छिपा हूँ कोई देखेगा नहीं, எனவே மரத்துக்குள்ள நல்லா ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிட்டான். इसलिए उस पेड़ में पत्तों को पीछे छिप गया। ஆனா அவன் இயேசு யார் என்று அறியாதபடினாலே இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். लेकिन वहां जक्कई यीशु को नहीं जानने की वजह से यीशु खुद अपने बारे में उसको प्रकट करता அவன் है। பேரை சொல்லிங்க வாடா இறங்கி வாடான்னு கூடுறாரு. यीशु उस पेड़ के तले खड़ा होकर के बुलाया है जक्कई नीचे उतरा। அவன் கீழே இறங்கி வந்தபோது जब वो उतर के आया அவனோடு கூட இயேசு அவருடைய வீட்டுக்கு செல்கிறார். यीशु जक्कई के साथ उसके घर में गया। ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறான். परमेश्वर की उपस्थिति को जक्कई महसूस किया। இயேசு அவன்கிட்ட ஒண்ணு கூட பேசல. यीशु ने जक्कई से ज्यादा कुछ नहीं बोला। அட பாவி பயல, हे बड़े पापी, லஞ்சம் வாங்கினவன, घूस लिया हुआ, எல்லா தீமைக்கும் காரணமானவன, सारे बुराई का जड़ तू है, அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. यीशु ने ऐसा नहीं कहा। அப்படியே அமைதி அவனை பார்த்தாரு. यीशु चुपचाप ऊपर ही नीचे देखने அவன் लगा, வீட்டெல்லாம் அப்படியே பார்த்தாரு. ऐसे ही घर को भी देखने लगा। இவனுக்குள்ள மனசுல குத்தப்படுது. और ये मन में ही छोट फवाया गया। பாவத்தின் நிமித்தம் சம்பாதித்து வைத்திருக்கிற பொருட்கள் அவன் உள்ளத்தை குத்துது. और जैसे जो अन्याय का कमाई उसके हृदय में छेदा, அந்த தேவ பிரசன்னத்துல அவன் தன்னை மறைத்து கொள்ள முடியவில்லை. उस परमेश्वर की सम्मुख में जक्कई अपने को छिपा न सका। மரத்துல ஏறி மறைஞ்சு உட்கார்ந்துகிட்டான். जरूर पेड़ में जाकर के छिप गया, लेकिन ஆண்டவராய் இயேசுவுக்கு முன்பாக தன்னுடைய உள்ளத்தில் உள்ள காரியங்களை அவனால் மறைக்க முடியவில்லை. लेकिन प्रभु यीशु मसीह के सामने हम उसके मन के भीतर की बातों को वो छिपा नहीं सका। யாருக்குமே தெரியாதுன்னு நினைத்தான். कोई नहीं जानता है वो सोचता था, ஆனா இப்ப கண்டுகிட்டான். लेकिन अब समझ गया இவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ये कौन सा व्यक्ति है मैं समझ गया हूँ। ஆண்டவருடைய சமூகத்துல விழுறான். यीशु के सम्मुख में गिरा वो। ஆண்டவரே நான் நாலத்தனையா திருப்பி கொடுத்துறேன். उसने ஆண்டவரே कहा मैंने जितने कमाई की है उसे 4 गुना मैं लौटा दूंगा। ஆண்டவருடைய ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். इसलिए उद्धार को उसने प्राप्त किया।
தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை போல ஆவியை ஊற்றுகிற தேவன் அவனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். प्यासे दिल पर उस पवित्र आत्मा का नदी को बहाने वाला परमेश्वर उस जक्कई के दिल में उस उद्धार को प्रदान किया। இந்த வீட்டுக்கு இந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்கிறார். यीशु ने कहा इस घर में उद्धार आया है। நீங்கள் அவரை கண்டு கொண்டீர்களா? क्या आपने उस यीशु को देखा? இன்னும் அவருக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறீர்களா? या जक्कई के समान अभी भी कुछ बातों को यीशु के सामने छिपाते हैं? நான் செய்யறது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு क्या आप இருக்கீங்களா? कहते हैं कि मैं जो कर रहा हूं कोई नहीं जानता? அவர் பொறுமையோடு பார்த்து கொண்டே இருக்கிறார். वो यीशु परमेश्वर धीरज धर के आपको देखता है। அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை மறந்து போகாதே. आप ये न भूलें कि वो एक धर्मी न्यायी है। மூன்றாவது ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். तीसरा एक झुंड को मैं देखता हूं। யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே यूहन्ना 12 अध्याय 12 वचन में அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, वहां इस प्रकार लिखा है। दूसरे दिन बहुत से लोगों ने जो पर्व में आए थे यह सुना कि यीशु यरूशलेम में आ रहा है। அவரை அறியாத ஒரு கூட்டம். यहाँ यीशु को बिल्कुल नहीं जाना हुआ एक झुंड है। 12ஆம் வசனம் 12ஆம் அதிகாரத்தை 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது 12 अध्याय 12 वचन को अगर हम देखेंगे तो அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, वहां लिखा है, அவரை அறியாத ஒரு கூட்டம் அவருக்கு பின்பாக சென்றது. वहां ये लिखा है कि ऐसा झुंड जो यीशु को नहीं जानता है वो यीशु के पीछे होली। இவர்களுக்கு தாங்க என்ன செய்யறேன்னு ஒண்ணுமே தெரியல. इस झुंड को पता नहीं है कि हम क्या कर रहे हैं। நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, और हमारे गांव में इस प्रकार कहते हैं, கூட்டத்தோட கோவிந்தா 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 तुम கோவிந்தா. झुंड में मिल जाओ और गोविंदा गोविंदा करते जाओ। நீ கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னா உனக்கும் கோவிந்தா 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 தான். और तुम अगर गोविंदा गोविंदा करके करते जाओगे झुंड में तुम्हारा भी गोविंदा हो இவரை जाएगा। அறியாத ஒரு கூட்டம். ये यीशु को ना जाना हुआ झुंड है। நான் இன்னொரு கூட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். एक और झुंड को मैं दिखाऊंगा, लगातार मैं बातचीत करूंगा। மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது मत्ती 21 अध्याय அங்கே 15ஆம் வசனத்திலே ஒரு கூட்டத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க वहां விரும்புகிறேன். 15वां वचन में एक झुंड को मैं दिखाने के लिए चाहता हूं। அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, वहां इस प्रकार लिखा है, परंतु जब प्रधान याजकों और शास्त्रियों ने इन अद्भुत कामों को जो उसने किया और लड़कों को मंदिर में दाऊद के संतान को होसन्ना पुकारते हुए देखा तो वह क्रोधित हुआ। குரோதித்துவார், கோபம் அடைந்தார்கள், वे क्रोधित हुए करके लिखा है। எரிச்சல் அடைந்தார்கள். वे भीतर ही भीतर जलन किए। ஏன்னா இந்த கூட்டம் எங்க இயேசு போனாலும் அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுலே தான் இருந்துச்சு. क्योंकि ये झुंड का काम ये है, जहां कहीं यीशु जाता है वहां यीशु के ऊपर दोष लगाने वाली झुंड है। அவருடைய பேச்சில, यीशु की बातों में दोष लगाना, நடக்கையில, यीशु की चाल चलन में दोष लगाना அற்புதங்கள் செய்யும் போது, और अद्भुत काम को करने के तरीका में दोष लगाना, வியாதியஸ்தர்களை குணமாக்கும் போது, बीमारों को चंगाई करने में दोष लगाना, எப்படியா குற்றம் கண்டுபிடித்து இவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம் அலைந்தது. किसी न किसी प्रकार दोष लगा करके यीशु को घात करने के विचार करती है झुंड। இந்த கூட்டமும் அந்த கூட்டத்துல தான் இருந்துச்சு. ये झुंड भी उसी झुंड में मिली जुली झुंड है। 4 சுவிசேஷத்துல 4 கூட்டத்தை பார்க்க முடிகிறது. चारों सुसमाचार की किताब में 4 प्रकार की झुंड है। இந்த கூட்டம் ये झुंड है, இது பிசாசினால் உண்டான ये கூட்டமாகும். शैतान से उत्पन्न हुआ झुंड है। எனவே வேதத்தை நான் வாசிக்கும் போது इसलिए बाइबल को अगर आप पढ़ेंगे, वहां पर வெளிப்படுத்தல எழுதப்பட்டிருக்கிறது, प्रकाशित वाक्य में यो लिखा है, குற்றம் சாட்டப்பட்டவன் கீழே விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. शैतान के बारे में लिखा गया है, दोष लगाने वाला नीचे गिरा दिया गया। வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் அந்த காரியத்தை நான் பார்க்கிறோம். प्रकाशित वाक्य 12वां अध्याय 10वां वचन में इस बात को हम पढ़ते हैं। சகோதரருக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறவன், ये जो है भाइयों के विरुद्ध में या भाइयों पर दोष लगाने वाला, இவனுடைய வேலையெல்லாம் எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் इसके என்பதுதான். विचार यही रहेगा कि हमेशा लोगों के ऊपर दोष लगाओ। வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, बाइबल में लिखा है, எலியா என்பவன் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. एलिया बहुत बड़े
भविष्य देखता था। அவன் மழை பெய்யக்கூடாது என்று சொன்னபோது மழை பெய்யவில்லை. एलिया ने कहा ऊपर से पानी न बरसे तो पानी नहीं बरसा। அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்த போது பெரும் மழையின் இரைச்சல் கேள்விப்பட்டு ஒரு பெரிய மழை பெய்தது. वैसे ही वो घुटना टेके जब प्रार्थना करना शुरू किया, बड़े गर्जन के साथ ऊपर से पानी बरसना शुरू किया। தேவ வல்லமையால் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். ये एक ऐसा दास है, परमेश्वर की आत्मा और सामर्थ से भरा हुआ था। ஆனால் लेकिन இந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே ये प्रभु के दास के जीवन में சாத்தான் என்ன சொல்றான் தெரியுமா? शैतान ने क्या कहा मालूम है? ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் पहला राजा की किताब 19ஆம் அதிகாரம் 19 अध्याय 4 वचन को पढ़िएगा. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4 वचन को पढ़ लेंगे। ஒன்று ராஜாக்கள் 19:4. पहला राजा 19 का 4। परंतु वह स्वयं जंगल में एक दिन के मार्ग पर जाकर एक झाऊ के पेड़ के तले बैठ गया। वहाँ उसने यह कहकर कि अपनी मृत्यु मांगी, हे यहोवा, बस है, अब मेरा प्राण ले ले, क्योंकि मैं अपने पुरखाओं से अच्छा नहीं हूँ। இவன் மனசுக்குள்ள அவன் ஒரு வார்த்தையை போட்டு போயிட்டான். ये मन में एक शब्द को डाल के चला गया शैतान। நீ ஜோமன்னா அக்கினி இறங்கிச்சுப்பா. शैतान ने कहा, ए तुमने प्रार्थना किया, आग उससे उतरा வானத்தை நீ அடைச்சா और मैं कर सकता हूं करके तूने सोचा, பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சா, बड़े बड़े अद्भुत काम को तूने किया तो है, ஆனா நீ யார் தெரியுமா? लेकिन तुम कौन हो मालूम है? நீ நல்லவன் இல்ல. நீ நல்லவன் இல்ல. तुम अच्छा व्यक्ति नहीं हो, கெட்டவன்டா. तुम बुरा व्यक्ति हो, நீ சாக வேண்டியவன்டா. तुम तो मरने के योग्य நீ है, இதுக்கு லாய்க்கு கிடையாது. तुम इस काम करने योग्य नहीं हो। அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி उतने बड़े भविष्य देखता அவன் கொஞ்சம் திரும்பி பார்க்கறான். थोड़ा सा मुड़ करके देखने लगा। என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. मेरे जीवन में तो हुआ है, मेरे जीवन में भी हुआ है। நீ நல்லவன் இல்லப்பா. हाँ, तू तो भला व्यक्ति नहीं है। இந்த ஊழியம் செய்யறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்கு? ये सेवकाई करने के लिए तुम्हारे पास क्या योग्यताएं हैं? நீ எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கா தெரியுமா? मालूम है तुमने कितने बड़े पाप किया है? இன்னைக்கு பெரிய பைபிளை தூக்கிட்டு பெரிய பசுத்தவனமாய் வந்துட்டியா? लेकिन अभी बाइबल उठा करके पवित्र दिखाते हो। சத்த கட்டம் ஒரு முக்குல கடடா. चुपचाप मुंह बंद करके चले जा घर में। சாத்தான் ரொம்ப தந்திரவாதி. शैतान बहुत धूर्तता से काम करता। நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைகளை அவன் குற்றம் சாட்டி தேவன் நமக்கு தந்திருக்கிற உன்னதமான வல்லமையான அபிஷேகம் நிறைந்த இந்த ஊழியத்திலிருந்து நம்மை கெடுக்கும்படியாக அவன் முயற்சிகளை செய்வான். हमारी ओर दोष लगाएगा, गलत बातों को छड़ाएगा और सेवकाई से अलग करने के लिए कोशिश करेगा। பீகாருக்கு வந்திருக்கா நீ? क्या तुम बिहार में आए हो? உங்க ஊர்ல உள்ளவன ஓட நீ ரொம்ப யோக்கியணும். क्या तुम्हारे यहाँ जितने लोग हैं उससे तुम बहुत बड़े योग्य हो? அவனோட நீ ரொம்ப ஜெபம் பண்ணிட்டியோ? इससे क्या तुमने बड़ी प्रार्थना करके आई हो, आए हो? அவனோட உனக்கு ரொம்ப வேதம் தெரியுமோ? क्या तुम्हारे ज्यादा बाइबल की जानकारी है? என்று சொல்லி நம்மை சோர்வுற பண்ணுவான். वैसे ही शैतान हमारे कानों में डाल करके निराश करेगा। எலியா வாழ்க்கையில் அப்படியான ஒரு சோர்வு, एलिया के जीवन में वैसे ही एक निराशा की बातें। தேவன் அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். जरूर परमेश्वर के आत्मा या स्वर्गदूत आकर के रोटी और पानी उसको दिया। அந்த பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் நடக்கிற பலத்தை பெற்றுக் கொள்கிறான். खा पीने के बाद 40 दिन यात्रा करने के लिए शरीर में उसने ताकत पाई। அவன் அபிதமாக சென்றாலும் கூட और वैसे करने के बावजूद தேவன் அவனுக்கு திட்டங்களையும் காரியங்களையும் செய்கிறார். परमेश्वर ने और आगे की जीवन में योजना और बातों को एलिया के लिए रखा है। நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரண்டான்னு சொல்றாரு. वहां परमेश्वर कहता है तुम्हें और लंबी यात्रा करनी है। ஆனாலும் लेकिन எலியா செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா செய்யல. एलिया जो काम करना था उसको पूरा नहीं कर पाया। குற்றம் சாட்டுகிறவன் உனது வலது பக்கத்தில் இருக்கிறான். आप ध्यान दे, दोष लगाने वाले आपके दाहिने ओर खड़ा है। உன்னுடைய பலவீனத்தை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பான். तुम्हारे पुराना जीवन के बारे में कानों में डाले रहेगा। உன்னுடைய தவறான காரியங்களை சொல்லிக் கொண்டே இருப்பான். गलतियां, पुराने पाप, सारी बातें झूठ मूठ के वो कहता रहेगा। ஊழியத்தில் முன்னேற விடாதபடி, ஊழியத்திலே உன்னை தடுத்து விடும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ணும்படியாக எல்லா காரியத்தையும் அவன் செய்வான். आपका आत्मिक जीवन में बाधा डालने के लिए, आपको रोकने के लिए सारे कामों को वो करेगा। ஆனா लेकिन ஆண்டவரும் வலது பக்கத்துல இருந்து சொல்வாரு, परमेश्वर भी आपके बाएं ओर खड़े होके यूं कहेगा, பயப்படாத,
तुम डरो मत, உங்க வலது கையை பிடித்து நான் சொல்றேன், मैं तेरे दाहिने हाथ को थाम के कहता हूँ, நான் உனக்கு துணை இருக்கிறேன். मैं कहता हूँ मैं तेरे संग रहूंगा। குடும்பத்துல பிரச்சனையா, परिवार में समस्या है பிள்ளைகளோட பிரச்சனையா, क्या? और जगह समस्या है வாழ்க்கையில போராட்டமா, क्या? जीवन का संघर्ष है। நான் உன் வலது பக்கத்துல நிக்கேன்பா, मैं तुम्हारे दाहिने वो रहूंगा, உன் கையை பிடிச்சுக்கிட்டு நான் நிக்கேன். मैं तुम्हारे हाथ धरा हुआ हूँ, என் கிருபை உனக்கு போதும். मेरे अनुग्रह तेरे लिए काफी है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। என் கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह तेरे लिए काफी है। பலவீனத்திலே என் கிருபை உன்னை தாங்கும், मैं निर्बलताओं में मेरे अनुग्रह तुम्हें थामेगा, உன்னை ஏந்தும், तुम्हें उठाएगा, உன்னை சுமக்கும், तुम्हें ले चलेगा। உன்னை எங்கே கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு நான் கொண்டு போய் உன்னை நிறுத்துவேன். जहां तुम्हें पहुंचना है वहां तुम्हें मैं पहुंचाऊंगा। உன்னை கொண்டு நான் செய்ய போற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். तेरे द्वारा जो मैं काम करूंगा वो भयंकर रहेगा। உன் பலவீனத்தை பாராதே. तुम कमजोरी को मत देखो। ஐயோ சரீரம் பலவீனம் அடைந்து விட்டதே என்று நினைக்காதே. मेरे अंदर दुर्बलता कमजोरी करके ना सोचो। கால் முறிந்துட்டே நினைக்காதே. मैं भी गिर गया करके ना सोचो। நாலு பேர் என்னை அவமானப்படுத்தி என்னை நிந்தைக்கு உட்படுத்திட்டான் நினைக்காதே. आज ये नहीं सोचिए कि आज भी मैं ऐसे உன்னை அழைத்தவர், आपका परमेश्वर உன்னை தெரிந்து கொண்டவர், जो आपको चुन लिया அவர் है உண்மை உள்ளவர், और वो भला है। உன்னை கொண்டு எந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை செய்து முடிப்பார். आपके द्वारा जो काम करने के लिए वो तय किया है वो करेगा ही। செருபாபேலே, हे जरुब्बाबेल, உன் கைகள் தான் இங்கே அஸ்திபாரத்தை போட்டது. तुम्हारे हाथों ने इस मकान का नींव डाली। அதே அதே கரம் தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். वही हाथ इस मकान को पूरा करके दिखाएगा। செருபாபேல் அந்த மூளை கல்லை தூக்கி கொண்டு வருவான். हे जरुब्बाबेल उस डोरी को अपने हाथ में लिया हुआ रहेगा। எல்லாரும் ஆர்ப்பரிப்பார்கள். सभी लोग आनंदित होंगे। உனக்கு விரோதமாக எழும்புகிற அந்த கூட்டம் அந்த மூளை கல்லை கண்டு பயந்து நடுங்கி நாசமாவதை காண்பார். आपके हाथ है जरुब्बाबेल उस डोरी को देख करके विरोध करने वाले झुंड थर आएगा। ஏனென்றால் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். क्योंकि परमेश्वर ने मुझे चुन लिया। உன்னை அழைத்தவர் ஜீவனுள்ள ஆண்டவர். आपको बुलाने वाला परमेश्वर जीवित परमेश्वर है। உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அவர் தீர்மானித்து விட்டார். आपके मां के गर्भ में ही परमेश्वर ने निर्णय ले लिया है। உனக்கு விரோதமாக போராட்டங்கள் உண்டு, आपके विरुद्ध में संघर्ष हो सकता है, பரீட்சைகள் உண்டு, परीक्षाएं हो सकती है சோதனைகள் உண்டு. और लड़ाइयां हो सकती है। உன்னால் வளர்க்கப்பட்டவர்களே உனக்கு விரோதமாக எழுப்பி நிற்பார்கள். आपके मदद पाए हुए लोग पालन पोषण जो आपसे पाए वो विरोध में उठेंगे। பயப்படாதே, लेकिन डरो मत, பயப்படாதே, डरो मत, நான் உன்னோடு கூட मैं இருக்கிறேன். तेरे संग हूंगा। உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். आपके विरोध में उठने वाले हर एक हथियार असफल होंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। குற்றம் சாட்டுகிறவன் சாட்டிக் கொண்டே இருக்கட்டும். दोष लगाने वाले लगाने दो। என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். मेरे जीवन की एक बात को मैं कह देता हूँ। கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்பாக लगभग 40 साल के पहले நான் பாபுவால் இருந்து கொண்டிருந்தேன். जब मैं बाबुआ शहर में था, அது ஆரம்ப நாட்கள். वो मेरी सेवकाई की शुरुआत के दिन थे। இந்து விரோத சங்கத்தை சேர்ந்த 3 வாலிபர்கள் எங்கு போனாலும் என்ன அவமானப்படுத்துவாங்க. हिंदू जो संगठन है उसके 3 जवान लोग जो है जहां कहीं मैं जाता हूं मुझे निंदा करते थे। நான் பஜாரில் போய் கொண்டிருக்கும்போது मैं जब बाजार में होके जा रहा था, அந்த சாக்கடை தண்ணியை ஊத்தி என் மேல ஊத்தி விட்டுருவாங்க. कीचड़ जो पानी है उस दलदल है उसमें से पानी को कीचड़ को निकाल करके मेरे शर्ट में ऐसे करेंगे। இப்படியாக போய் கொண்டிருக்கும்போது मैं जब बाबुआ में जाता था, பின்னால வந்து தட்டி கீழே தள்ளி விட்டுருவாங்க. मेरे पीछे आकर के पीठ पर हाथ दे करके गिरा देंगे। என்று சிரிப்பார்கள். बहुत चिल्ला करके हंसते थे। இப்படியாக செய்து கொண்டிருந்தார்கள். ऐसे लगातार मेरे विरोध में करते थे। அவர்களை ஏத்து நிற்க எனக்கு பலன் இல்லை. उनके सामना करने के लिए मेरे पास बल नहीं ஒன்றும் रहा, சொல்லவும் முடியவில்லை. कुछ बोल भी नहीं सका, ஆனா ஜெபித்தேன். लेकिन प्रार्थना किया, ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். प्रार्थना करते रहा। ஒரு நாள் காலையிலே एक दिन सुबह நான் வெளியே போகும்போது जब मैं बाहर गया, ஒரு வாலிபன் இறந்து போனதை அவர்கள் தூக்கி கொண்டு போனார்கள். एक जवान का शव है, मरा हुआ शव है और उसको उठाते हुए लोग जा रहे हैं शरीर நான் को। கேட்டேன், இவன் யார், இது யார் என்று கேட்டேன். मैंने पूछा ये कौन है जो मर गया? ஒருவரிடம் இல்ல 2-3 பேரிடம் கேட்டேன். एक व्यक्ति से नहीं, 2-3 व्यक्ति से मैंने
परिचय लिया। அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? उन्होंने क्या कहा मालूम உன்னை है? கிண்டல் பண்ணினானே, आपको जो निंदा किया, உன்னை அவமானப்படுத்தினானே, आपको जो बातों से टोसा, எல்லாருக்கும் முன்பாக உன்னை சிரிக்க வைத்தானே, सबों के सामने जो हंसी मजाक में उड़ाया, वही वही कल रात को मर गया। वही कल நேற்று இரவு அவன்தான் செத்து போனான்। எப்படி இறந்தான் என்று கேட்டேன்। कैसे मरा करके मैंने पूछा, தெரியாது। मालूम नहीं। உங்க ஆண்டவர் அவனை அடிச்சிட்டாரு। आपका भगवान ने उसको मार दिया। உங்க ஆண்டவர் அவனை அடிச்சிட்டாரு। आपका ईश्वर ने मार दिया। உன்னை கேலி பண்றது அவருக்கு பிடிக்கல। आपको जो मजाक उड़ा रहा था वो चुप नहीं रह सका। ஒரு முசல்மான் வியர்த்த விதமாக சொன்னார்। एक मुसलमान भाई ने इसे जवाब दिया। ஒரு இந்து சகோதரன் விதமாக சொன்னார்। एक हिंदू भाई का मुंह से ये शब्द निकला। இவர்களெல்லாம் என்னை கேலி கிண்டல் பண்ணும்போது அவர்கள் வாட்ச் பண்ணி கொண்டிருந்த ஜனங்கள்। इसका मतलब मेरी जो निंदा कर रहे थे जवान लोग, ये हिंदू मुसलमान भाई लोग उसको देख रहे हैं। எந்த இடத்தில் நீ அவமானப்படுத்தப்படுகிறாயோ, जिस जगह पर आपकी अपमान होती है, எந்த இடத்தில் நீ நிந்தனைக்கு உட்படுத்தப்படுகிறாயோ, जहां आपकी निंदा की मजाक की बातें होती அதே है, இடத்திலே वहीं पर தேவன் உன்னை மைமைப்படுத்தும் நாட்களுக்குள்ளாக நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறாய்। परमेश्वर आपकी महिमा करना लायक एक जगह पर आप आ पहुंचे हैं। திகையாதே, आप डरो नहीं, கலங்காதே, आप भयभीत ना हो। நான் உன் தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறார்। परमेश्वर कहता मैं तेरा परमेश्वर हूं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya। हालेलुया। உங்கள் வாழ்க்கையிலே சந்தேகம் வருகிறதா? आपके जीवन में क्या शक आता है? நான் தனித்து விடப்பட்டேன் என்று मैं நினைக்கிறீர்களா? अकेला करके आप सोचते हो? என்னுடைய பிரச்சனை யாருக்குமே தெரியாது என்று क्या சொல்லிக் बोलते हो கொண்டிருக்கிறீர்களா? कि मेरा समस्या कौन जानता? யாரிடம் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லையே என்று मैं किसके நினைக்கிறீர்களா? पास जाऊं कि मेरे दिल की बातों को बता உள்ளத்திலே दूं? சொல்லி சொல்லி அழுது கொண்டே நாட்களை நீடித்துக் கொண்டிருக்கிறாயா? इसी प्रकार सोच के क्या आप दिन काटते काटते आते हैं? ஒருவர் உண்டு, एक जन है, அவர் என்னேஸ், वो मेरा प्रिय परमेश्वर है। அவரோடு நான் பேசி இருக்கிறேன், मैं उससे बातचीत कर चुका அவர் हूं எனக்காக வழக்காடி இருக்கிறார், और मेरे लिए वकालत करने वाला, அவர் எனக்கு ஜெயத்தை वो கொடுத்திருக்கிறார்। मेरे लिए विजय देने वाला। அந்த தேவன் உனக்காக வழக்காடி உன் காரியங்களை மேற்கொண்டு உன் காரியங்களை எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக जिस இருக்கிறார்। परमेश्वर मुझे बचाया, आपको भी सारी बातों में बचाने योग्य है। குற்றம் சாட்டப்படுகிற கூட்டத்துக்கு குற்றம் நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு அந்த கூட்டத்தை குறித்து எச்சரிக்கையா இருப்போமாக। जो हमारे ऊपर दोष लगाते जाते हैं, उनसे हम सावधान हो जाए। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। प्रभु के पवित्र नाम की महिमा मिलने पाए। குற்றம் சாட்டப்படுகிறவன் கீழே விழ தள்ளப்பட்டான்। लिखा है दोष लगाने वाला नीचे गिराया गया। நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நிறைய காரியங்களை வச்சிருக்கேன்। जरूर मेरे पास कई बातें बताने के लिए है, சொல்ல முடிந்ததை சொல்லி நான் கடந்து செல்றேன்। लेकिन जितना समय मेरे लिए साथ देता है उतना मैं कह के अंत करूंगा। கரெக்ட்டா 10:20க்கு முடிச்சிடுவேன்। मैं 10-20 में मेरा संदेश खत्म कर लूंगा। அதுக்கு மேல நான் போகவே மாட்டேன்। तो उसके पहले मैं आपको नहीं छोड़ूंगा। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। परमेश्वर के पवित्र नाम की महिमा मिले। 2 சாமுவேலின் புத்தகம் दूसरा शमूएल 15ஆம் அதிகாரம் 15 अध्याय। இங்கே ஒரு குற்றம் சாட்டுகிறவனை நான் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி காண்பிக்க விரும்புகிறேன்। यहाँ इस अध्याय में एक दोष लगाने वाला को आपको मैं दिखाऊंगा। 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள்। 15वां अध्याय को खोल के रखिएगा। 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம்। वचन 3 को पढ़ेंगे। तीसरा वचन। तब अबशलोम उससे कहता था, सुन, तेरा पक्ष तो ठीक और न्याय का है, परंतु राजा की ओर से तेरी सुनने वाला कोई नहीं है। உன் காரியம் நேர்மையும் நியாயமாயிருக்கிறது, ஆனாலும் ராஜாவிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் யாரல்ல। तेरे पक्ष तो ठीक और न्याय है का है, परंतु राजा के सामने तेरे लिए बोलने वाला कोई नहीं है। அவன் உனக்காக ஒன்றும் செய்ய மாட்டான்। राजा तेरे लिए क्या करेगा, क्या करेगा? இது யாரு? तुम कौन हो? அப்சலோம்। अब्सलोम है ये। யாருடைய மகன்? अब्सलोम किसका बेटा है? தாவீது ராஜாவுடைய மகன்। जहां राजा बन के बेटा दाऊद का बेटा है। இவனுக்கு திடீர்னு ஒரு ஆசை உண்டாயிட்டு। ये अब्सलोम के अंदर एक लालच उठा। நான் ராஜாவாயிரணும், ये लालच के चलते कहने लगा मैं राजा बनूंगा, எங்க அப்பா ஸ்தானத்தை நான் பிடிச்சிடணும், मैं मेरे राजा मेरे पिता के स्थान में बैठूंगा। நல்ல தரிசனம் தான், ठीक है, दर्शन तो अच्छा है, ஆனா கெட்ட தரிசனம்। लेकिन
ढंग से जो करता है वो गलत ढंग से करता है। இந்த வண்டி போகும் ये गाड़ी तो जाएगी ஆனா போகாது. लेकिन नहीं जाएगी। நல்ல எண்ணம் தான், अच्छा विचार तो है ஆனால் தேவனால் உண்டான எண்ணம் அல்ல. लेकिन परमेश्वर की ओर से नहीं है, தேவனுடைய தீர்மானம் அல்ல, परमेश्वर की योजना नहीं है, தேவனுடைய திட்டம் அங்க இல்ல. परमेश्वर की मकसद नहीं है। இவன் என்ன செஞ்சான்? उसने क्या कहा? யாராவது ராஜாட்ட போனாங்கன்னா कोई भी अगर राजा के पास न्याय करने के लिए न्याय के लिए जाएंगे, இவன் வழியில நிப்பான். ये अब्सलोम रोकेगा அவங்கள பார்த்து சொல்லுவான், और जो झुंड के लोग उनसे कहेगा, அவங்கள கட்டி பிடிச்சி அவங்கள கிஸ் பண்ணி அவங்கள ரொம்ப அன்பு காராட்டுற மாதிரி பாராட்டி चुम्बन देगा, गले लगाएगा, प्यार ऊपर ही ऊपर दिखाएगा और इस प्रकार सारे काम करेगा। ஆனா கடைசியில என்ன செய்வான் தெரியுமா? लेकिन आखिरी में अब्सलोम क्या करेगा? உங்களை அதோல பாத குழியில தள்ளி விடுவான். बहुत बड़ा गड्ढा में जैसे पाताल है वहां அவனுடைய गिरा देगा। அன்பு इसका प्रेम தந்திரம் உள்ளது. बहुत दूरथाई है, எப்படியாயிலும் ஒன்னு அழிச்சிரணும், किसी प्रकार इसको नाश कर ले, எப்படியாயிலும் இதை ஒழிச்சிரணும். किसी प्रकार इसको हटा ले। அவன் சொல்றான், वो कहता है உன் காரியம் நியாயமா தான் இருக்கு, तुम तो सही बोलते हो, ஆனா அவர் கேட்கவே மாட்டாருடா. लेकिन राजा जो वहां है ना वो नहीं सुनेगा, உன்னை எட்டி கூட பார்க்க तुम्हें மாட்டாரு. देखेगा भी नहीं है। ஜாக்கிரதையா இருக்கணும். इसलिए बहुत सावधानी से चलिए। நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். क्या हम अपने जीवन को थोड़ा सा நம்முடைய जांचें? காரியங்களை நம்ம யார்கிட்ட கொண்டு போறோம்? हमारी बातों को किसके ओर हम सुना रहे हैं? எசேக்கியேலுக்கு விரோதமாக यहेजकेल के विरोध में ரப்சாக் லெட்டர் கடிதம் எழுதின போது रफ्सा करके एक व्यक्ति जब बड़े चिट्ठी அவன் लिखा, தேவ ஆலயத்துல போய் वो हेजेकेल परमेश्वर के भवन में गया, அந்த அந்த கடிதத்தை விரித்து கர்த்தாவே பாரும் கண்ணோக்கி பாரும் ஜெபம்ன்றான். वो इतनी बुराई लिखी हुई उस खत को वो ले लिया, उस खत को लेकर के परमेश्वर से विनती करता है, परमेश्वर इसको देख ले। ஒரு தேவதூதனை தான் அனுப்பினார் ஆண்டவர். परमेश्वर ने ऊपर से एक स्वर्गदूत को ஒரு विदा किया, தேவதூதனை அனுப்பினார். एक स्वर्गदूत को विदा किया। நீ ஆண்டவருடைய சமூகத்துல அடிக்கிற கண்ணீருக்கு अगर आप परमेश्वर के सम्मुख में आंसू बहाने वाले हैं, ஆயிரக்கணக்கான தேவதூதர்களை அவனை அனுப்ப முடியும், हजारों स्वर्गदूत को परमेश्वर विदा कर ஆனா सकता है, ஆனா ஒரு தேவதூதன் போதும். लेकिन एक काफी है। யாருடைய ஸ்டேஜில் நின்னு யாருடைய மேடையில நின்னு அப்சலோம் பேசுறான்? ये अब्सलोम किसके मंच पर खड़ा होके बोलता है? தாவீதுடைய ஸ்டேஜில் நின்னு பேசுறான். दाऊद के मंच पर खड़ा होके अब्सलोम யாருக்கு बोलता விரோதமா है? பேசுறான்? किसके विरुद्ध में बोल रहा है? தாவீதுக்கு விரோதமா பேசுறான். बाप के विरुद्ध में, दाऊद के विरुद्ध में बोल रहा என்னுடைய है। விருப்பம் என்ன? इसका विचार क्या है? தாவீத ஒளிச்சிரணும், दाऊद को हटा दे, அவனை ஓட விட்டு வரட்டும், उसको भगाना है, நான் அந்த இடத்தை பிடிச்சிரணும். मैं उस गद्दी पर जाके बैठूंगा। கவனமா வீட்ல போய் வாஸ்து பாருங்க. अगर आप ध्यान से घर में जाके पढ़िएगा, அந்த 15 அதிகாரத்தை முழுதுமாக வாஸ்து பாருங்க. उस 15वां अध्याय को पूरे पूरे पढ़िएगा। தாவீது அங்க கொஞ்சம் பதுங்கி தான் நிக்கான். दाऊद वहां डर गया, डर ही गया। இன்னைக்கு காலையில அந்த இப்போ ஆராதனையில தம்பி ராகேஷ் அந்த ஆராதனை நடக்கும்போது ஒரு வசனத்தை எடுத்து அவர்கள் ஆராதனைக்குள்ளாக நடத்தினார்கள். आज सुबह राकेश भैया जो है जब आराधना चला रहे थे, एक वचन को लिए और उसके मुताबिक आराधना चला அந்த रहे थे। வசனம் என்னுடைய செய்தியை அதிக உற்சாகப்படுத்தியது. वो वचन मेरे संदेश को संदेश के लिए और जो है बातों को उंडेल दिया। ராஜாவின் கோபம் राजा का क्रोध சிங்கம் கர்ச்சிக்கிறதுக்கு சமமா, ये सिंह गर्जने के समान है, ஆனா அவருடைய தயவு அவருடைய இரக்கம் लेकिन उसकी दया और उसकी करुणा புல்லின் மேல் இறங்கும் பனியை போல இருக்குமா. घास पर गिरने वाले ओस के समान पड़ेगा। இன்னைக்கு அநேகர் ராஜாவுடைய கோபத்தை சம்பாதிச்சிருக்கீங்களா அல்லது அவருடைய தயவை சம்பாதிச்சிருக்கீங்களா? आज क्या यहाँ बैठे हुए में से कई लोग उसके क्रोध को पाए हैं या उसकी दया को पाए हैं? ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। இவன் அப்சலோம் எப்படியாயிலும் நய வஞ்சகம் பண்ணி ஜனங்களை தன் பக்கமாக இழுத்து தாவீதை ஒழித்து கட்ட விரும்புகிறான். यहाँ अब्सलोम की कहानी ये है कि किसी न किसी रूप से चालाकी से बातें करके जो लोगों को रोक के दाऊद को गिराने पर है। தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், लेकिन दाऊद परमेश्वर से चुना हुआ व्यक्ति है। ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், जरूर भेड़ बकरियों को चरा रहा था, அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாது. उस समय दाऊद को मालूम नहीं था।
தாவீது கோலியாத்தை கொன்ன போது जब दाऊद ने गोलियत को मार गिराया, அப்சலோம் பறந்திருக்கவே மாட்டான். अब्सलोम का पैदा ही हुआ नहीं होगा। தாவீதை பற்றி தெரியாத ஒரு மனுஷன். ये दाऊद के बारे में उतना नहीं जाना हुआ अब्सलोम है, ஆனா இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? लेकिन वो बेटा क्या कहता है, நான் ராஜாடா, मैं ही राजा हूँ, நான் தான் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கேன், मैं ही सब कुछ कमा के रखा हूँ, என் கைக்குள்ள தான் வச்சிருக்கேன்டா. ये सारे वश की बात है मेरी। கர்வாலி மரத்துல உன் தலை தொங்கும். देखो इस पेड़ के ऊपर तेरा सिर टंगा रहेगा। ஆண்டவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக நீ எந்த தந்திரமான ஆலோசனை செய்து ஒன்னா அசைக்க முடியாதுன்னு நினைக்கலாம். என் ஆண்டவர் தொட்டான்னா எல்லாம் பொழிஞ்சு போகும். आप सोचे होंगे कि परमेश्वर के चुने हुए दास के विरुद्ध में मैं कुछ भी करूंगा, कुछ भी बोलूंगा, लेकिन मेरा परमेश्वर अगर आपको छुएगा कुछ भी समाप्त हो जाएगा। சில தம்பிமாரு தமிழ்நாட்டில இருந்து ஊழியம் செய்ய இங்க வருவாங்க. कुछ जवान लोग जो वंदरकांग है, जवान लोग भाई लोग सेवकाई करने के लिए बिहार में आए हैं। அவங்களோட நான் பேசுவேன். तो आए थे, उनसे मैंने बातचीत किया। அவங்ககிட்ட சொல்லுவேன், मैं उनसे कहता था, 1979 வருஷம் நான் பீகார் வந்துட்டேன் பாமே. मैं कहता हूं कि 1989 में मैं बिहार आया। அவங்க சொல்லுவாங்க, वो कहते हैं அங்கில் நாப்பம் பறக்கவே செய்யலாம். तो 1979 में मेरा जन्म ही नहीं हुआ நான் अंकल जी, பறக்கவே இல்ல. मेरा जन्म ही नहीं हुआ अंकल जी कहते हैं। 20 वयசு ஆகுது. और अभी जो है मेरा उम्र 20 ही எனக்கு है, இப்பதான் 25 வயசு अभी ஆகுது. मेरा उम्र 25 है। இங்க என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. मुझे मालूम नहीं है क्या हुआ बिहार में सेवकाई में, நீங்க இந்த ஊழியத்தெல்லாம் எப்படி செஞ்சீங்கன்னே எனக்கு தெரியாது அங்க. आपने कैसे कैसे सेवकाई किया मुझे मालूम नहीं है अंकल जी। ஜனமே नहीं हुआ है. ஏனென்றால் நான் பிறக்கவே இல்லையே। அப்சலோம் छोटा है, சின்னவன். ये अब्सलोम बहुत छोटा है, वो लड़का के समान है, ஒருவேளை படிச்சிருக்கலாம். शायद पढ़ाई किया होगा। எனக்கு ஒருவர் தெரியும். मैं एक व्यक्ति को जानता அவர் हूँ பேருக்கு பின்னால போடுவாரு, और वो अपने नाम के पीछे ऐसे लिखते हैं, ரைட் ரெவரண்ட் राइट रेवरेंड, பிஷப் बिशप பிளானா और कुछ कुछ लिखते हैं उसमें। அதுக்கு பேரு மாடரேட்டர். फिर उसके बाद मॉडरेटर लिखते हैं। நான் அவட்ட கேட்டேன், இதெல்லாம் யார்டா கொடுத்தான்னு கேட்டேன். मैंने उनसे पूछा ये सब आपको कौन दिया है? ஐசி பஞ்சாப்ல என்கிட்ட சயின்ஸான்னு ஒருத்தர் ஊழியம் செய்றாரு. पंजाब में मेरे साथ साइंसा करके एक व्यक्ति सेवकाई कर रहे हैं। பாம்பேக்கு ஒரு முறை கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தாரு. बॉम्बे में एक बार, मुंबई में कॉन्फ्रेंस सभा में मैं गया था, அங்க முடிஞ்சு அவர் திரும்பி வந்தாரு. और वो गए थे और सभा होने के बाद वो व्यक्ति आए, ஒரு पंजाब में आए, நவாப்புல கலர்ல ஒரு கயிறை கழுத்துல கட்டியிருந்தான். और जामुन का जो रंग होता है ना, उस जामुन के कलर के जैसे एक ऐसा कपड़ा पहने हुए थे, ஒரு பெரிய சிலுவையும் தொங்க போட்டிருந்தான். और सामने बहुत बड़ा क्रूस बना के टांगा हुए थे अपने छाती के ऊपर। मैं उनसे पूछा, ये कहाँ से कैसा हो गया बाबू? நான் கேட்டேன், என்ன இப்படி மாறி வந்திருக்கியே, எப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஆமா அபி பிஷப் பண்ணிட்டேன். அவ சொன்னார், நான் இப்ப பிஷப்பா இருக்கிறேன்। பிஷப் ஆயிட்டேன் அங்கிள். நான் இப்ப பிஷப்பா மாறி இந்த இருக்கிறேன், சிலுவை போட்டிருக்கேன் நான். इसलिए मैं इस क्रूस को ऐसे पहना रहा हूँ। சாயந்தரம் அங்க நான் மீட்டிங் நடத்த வேண்டியிருந்துச்சு. और शाम के समय मुझे वहाँ सभा चलाना था, நான் ஒரு அங்க வர்ற ஒரு 45 பேருக்கு நான் கயிறை கொண்டு போனேன். और मैं भी वहाँ 45 जो 40 लोग आए थे उनके लिए भी मैं थोड़ा सा रस्सी அங்க लेके கடையில गया था, கிடைச்ச கொஞ்சம் சிலுவையில எல்லாம் வாங்கிட்டு போனேன். और मैं भी वहाँ दुकानों में जो क्रूस मिलता है खरीदने के लिए, उस छोटा छोटा क्रूस को मैं भी खरीद के ले गया எல்லாரும் वहाँ। கழுத்துலயும் போட்டு நீங்கலாம் பிஷப் ஆயிட்டீங்கன்னு சொன்னேன். तो मैंने सभा में ऐसे कहा, सारे माला जैसे उस क्रूस को पहना लिया, मैं उनको पहना कर कहा आप सब बिशप बन गए எல்லாரும் हैं। சிரிக்க ஆரம்பிச்சாங்க. सब लोग हंसने लगे, என்ன பாஸ்டர் என்ன சொல்றீங்க? आप क्या कह रहे हैं, नागा हमको बिशप बिशप बना दिए कैसे? நாங்க பிஷப்பா? क्या हम बिशप पे कहने लगे? இன்னைக்கு இப்படிதான் நிறைய பிஷப்புகளும் நிறைய படிச்சவங்களும் புத்தி மாறாட்டமா என்னெல்லாமோ செய்றாங்க. तो मैंने कहा ऐसे ही आजकल कई बिशप लोग हैं, उनका बुद्धि में बदलावट हो जाता है, कैसे कैसे काम को करते हैं, बातों को बोलते தம்பி हैं। ராகேஷ் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, राकेश भैया एक शब्द को कहे थे, லப்ராய் हो गया है. ஒரு ஒழுங்கினம், ஒரு ஒரு டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கை. लापरवाही करके उन्होंने कहा था, அநேக ஏனோதானோ என்று வாழ்கிற வாழ்க்கை। பெரிய பட்டங்கள் அது இதெல்லாம் போட்ட உடனே எல்லாத்தையும் அவங்க இது பண்ணிட்டாங்க. सारे जो है ये पढ़ा है वो पढ़ा है करके उनकी पढ़ाई को पीछे लिखने के बाद वो बड़ा व्यक्ति बन எனக்கு जाता है। பத்ரஸ் வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். பேதுரு வாழ்க்கை நல்லா பிடிக்கும். पतरस का जीवन मैं बहुत पसंद करता हूँ। அவன் மீன் பிடிக்கிறவன், वो तो मछली पकड़ने वाला, கடற்கரையிலே வாழ்றவன், वो तो समुद्र के
पास ही रहने वाला, சில நாட்கள் 3 நாட்கள் கடற்கரையில போட்டோட கூட இருக்கிறவன், वो जो है हमेशा दिन भर उस नाव में ही वास करता है, ஆனா படிக்காதவன், लेकिन अनपढ़ है, ஏழ்மையானவன். वो एक भोला व्यक्ति है। ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, यीशु ने उससे कहा, ஏ நீ ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டப்பா, रात भर तुमने मेहनत किया, ஒண்ணும் கிடைக்கல, लेकिन तुम तो कुछ नहीं पकड़ा, பரவாயில்ல, कोई बात नहीं, ஆனா இப்போ ஒண்ணு செய், लेकिन अभी एक काम करना, உன் படகை பழையபடிக்குள்ள கொண்டு போ, फिर नाव को गहराई में ले चल, வலது பக்கத்துல போடு. दाहिने जाल डालो। பேதுரு கீழ்ப்படிதான், पतरस आज्ञा मान लिया, நிறைய மீனை பிடிச்சான், कई मछलियां मिली, ஆண்டுடைய வார்த்தையின்படி அவன் செஞ்சான். परमेश्वर के वचन के अनुसार उसने ஆனா किया। இங்க அப்சலோமுடைய காரியத்தை பார்க்கும்போது, लेकिन यहाँ अब्सलोम की बातों को देखिएगा, ஏற்கனவே ஆண்டவர் அங்கு சாலமோனை தெரிந்து கொண்டார், वहाँ परमेश्वर पहले से ही दाऊद का बेटा सुलेमान को चुन लिया, அவனை ராஜாவாகும்படி தேவன் வயிற்றில் இருக்கும்போதே அபிஷேகித்து விட்டார். राजा होने के लिए सुलेमान को माँ के घर में ही परमेश्वर ने अभिषेक किया। ஆனா இங்க அப்சலோம் இப்ப எழுப்பி நிக்கான். लेकिन यहाँ अब्सलोम बीच में खड़ा हो गया। அவன் செய்யற காரியங்களை நீங்க 15 அதிகாரத்துல நீங்க வாசித்தீர்கள் என்றால், उसके काम को 15वां अध्याय में अगर घर में जाके पढ़ेंगे, அநேகரை அவன் தன் பக்கமாக கூட்டிக் கொண்டான். लिखा है कई लोगों को अपने पास उसने खींच लिया। 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6 वचन को पढ़िएगा। இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேல் எல்லாருக்கும் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். वहाँ लिखा है इसी प्रकार अब्सलोम काम किया और इज़राइल लोगों के मन को उसने चुरा लिया या अपने पास ले लिया। சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, कुछ लोग मुझसे कहते हैं, அண்ணே அந்த அந்த நபரை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. भैया उस आदमी से आप सतर्क रहिए, பால் நழுவி பல நழுவி பால்ல வில்றமாய் பேசுவார்னே. उनकी बातें मीठी मीठी रहेंगी, जैसे जो केला का जो फल है वो ऐसे ही गिर रहा है दूध में वैसा लगेगा। பொய்யையும் உண்மைன்னு சொல்ல நம்பத்தக்கதாக உருவாக்கி விட்டுருவார்னே. झूठ को भी हकीकत बना करके सच्चाई का रूप दे करके आपको भरमाएगा। தம்பி நீ ஊழியத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? पूछेंगे आप जो है सेवकाई में कितने दिन से है? 15 வருஷம் ஆயிட்டா? 15 साल हो गए हैं। அரே நீ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆயிருக்கணும், अभी तो तुम्हें बनना चाहिए था डिपार्टमेंट நீ हेड அப்படி बनना, ஆயிருக்கணும். अभी ऐसा अगुवा बनना உன்னை चाहिए था। இப்படியே வச்சிருக்காரா? देखो यही ऐसे ही रखा ஏய், है। நீ உன் இஷ்டம் போட செய்யடா. तुम तो अपने मन मानी काम நீ அவர்கிட்ட करो, சொல்ல வேண்டிய ஒன்றும் அவசியம் उनकी இல்லை. बातों को नहीं सुनना है, உன் மன விருப்பத்தின்படி செய். मनमानी अपने मन के अनुसार करो। யார் கேட்கறா நான் பாத்துக்கிறேன். कौन पूछने वाला मैं देखूंगा। மனதுகளை அப்படியே கவர்ந்து ये கொள்ளும். मन को चुराने वाले खींचने वाले रहते हैं। உனக்கு நான் பதவியை தரேன், मैं तुम्हें पदवी दूंगा, நான் உனக்கு பணத்தை தரேன், मैं तुम्हारे लिए सारी बातों को दूंगा, நான் சொல்றபடி நீ செய். मैं जो कहता हूं करो। குற்றம் சாட்டுகிறவனை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க दोष வேண்டும். लगाने वाले से सावधान। நான் தயார் பண்ணதை இடையிலே முடித்துக்கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன். मैंने जो तैयार किया उसके थोड़ा सा बीच में ही मैं अंत करने के लिए विचार 16 அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசியுங்க. उसी 15वां 16वां अध्याय को घर में जाके पढ़िएगा। அகித்தோப்பேல் அவனுக்கு விரோதமாக ஆலோசனை சொல்கிறான். अगितोपेल ने उसकी विरुद्ध में सलाह दिया। அவனுடைய ஆலோசனை தேவ தூதனுடைய ஆலோசனையை போல் இருக்குமா? वहां अगितोपेल की जो सम्मति परमेश्वर के स्वर्गदूत के जैसे दिखाई पड़ा। அவன் என்ன சொல்றானோ அதை தான் ராஜா செய்வாரு. अगितोपेल जो कहेगा उसको ही राजा करेगा। ஆனா இந்த அகித்தோப்பேலையும் அப்சலோம் பிடித்து கொண்டான். ये अहीतोपेल को भी अब्सलोम ने अपना कब्जा में कर लिया, தன்னுடைய கரத்துக்குள்ளாக வச்சுக்கிட்டான். अपने वश में कर लिया। ஆண்டவர் பார்த்தாரு, यहाँ प्रभु ने देखा, அகித்தோப்பேலே ये अहीतोपेल ஆலோசனை தேவதூதனுடைய ஆலோசனை போல இருக்கலாம்பா. तेरे सम्मति शायद स्वर्गदूत का जैसा हो ஆனா सकता நீ है। யாருக்கு விரோதமா ஆலோசனை சொன்னா? वो उसने किसकी विरुद्ध में सम्मति दिया? க்ளோஸ். அகித்தோப்பேல் க்ளோஸ். बस वहां अहीतोपेल समाप्त हो गया। தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ சித்தத்தை செய்கிற மனுஷனுக்கு விரோதமாக அகித்தோப்பேல் காணாமல் போய்விட்டான். वहां परमेश्वर के दास उसके मनुष्य के सामने अहीतोपेल ना पता चल गया। தாவீதும் சொல்றான், दाऊद भी कहता है, யுத்தத்துக்கு போற ஜனங்கள் எல்லாம் பார்த்து சொல்றான், युद्ध में जाने वाले लोगों से कहता है, அப்பா लोगों என் மகனை கொஞ்சம் பத்திரமா கொண்டு வாங்கப்பா, मेरे बेटा को कुछ ना हानि होना है, उसको बचा के सुरक्षित ले பத்திரமா आ, கொண்டு வாப்பா, सुरक्षित उनको उसको ले आ, ஒன்னும் நடந்துடக்கூடாது. उसको कहानी कभी शरीर में ना होना। அவன் தகப்பனுடைய இருதயம், एक बाप का दिल அவன் அவ்வளவு தீமை செய்தாலும் इतना
अब्सलोम बुराई करने के அவன் बावजूद பொறுமையா காத்து 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 தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாலும் ये बाप जो है धीरज धर के अपना प्रेम को बेटा के लिए दे रहा தன்னுடைய है। இருதயத்தை கடினப்படுத்தி ओ उस मन को कठोर किया उसने, தாவீதுக்கு விரோதமாக திட்டங்களை செய்கிறான். दाऊद के विरुद्ध में योजना बनाया। அகித்தோப்பேல் வளர்த்த முடி यागीतोपेल ने जो उसका बाल को बढ़वाया था, இத்தனா அவன் அந்த முடியை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்திருப்பான்னு தெரியாது. वो जो है इतना लंबे लंबे बाल रखने वाला था, कितना सुरक्षा दिया होगा बाल के लिए पता नहीं। சகோதரிகள் முடிய நீளமா வளர்க்கணும்னு நிறைய செய்வாங்க. आप बहन लोगों से पूछिएगा लंबे बाल रखने के लिए क्या क्या तो करते அது हैं, ரொம்ப மெயின்टेनेंस பண்ணுவாங்க. और बहुत उसके लिए कुछ लगा ஆனா लगा இவன் करके அப்சலோம் मेंटेनेंस என்ன करते பண்ணானோ हैं। தெரியாது. लेकिन अब्सलोम ने उसके लंबे बाल के लिए क्या क्या मालूम नहीं, ஆனா இப்போ ஓடுறான். लेकिन अभी दौड़ रहा। அவன் தலை கர்வாலி மரத்துல சிக்கி उसका बाल के चलते उसके सिर जो है उसी पेट पर लटक कर टांग रहा है, தொங்கிக் கொண்டிருக்கிறான். बस वो टंग रहा है, தொங்கிக் கொண்டிருக்கிறான். वो टंगा हुआ हालत में है। குற்றம் சாட்டுகிற ஒரு கூட்டம் दोष लगाने वाले का दंड। தானியேலுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பியது. दानियल के विरुद्ध में एक झुंड के लोग उठे, அவனை குற்றம் சாட்டுவதற்கு ஒரு காரணம் கிடைக்கவில்லை. उसके ऊपर दोष लगाने के लिए कोई भी बात नहीं मिली। ஜெபிக்கிற காரியத்திலே மாத்திரமே குற்றத்தை சாட்டினார்கள். केवल परमेश्वर के विषय में जो प्रार्थना करता था उसको छोड़ के அவனை தூக்கி சிங்கத்தின் கபியிலே போட சொல்லி ராஜா उसको சொன்னார். उठा करके सिंहों की मांद में डाला गया। அடுத்த நாள் காலையில लेकिन उसके भोर में क्या हुआ, ராஜா தானியேலை பார்த்து கேட்கிறார். राजा दानियल से पूछता है, ஏ தானியேலே, दानियल ஏ दानियल தானியேலே, दानियल, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் तुम जिस परमेश्वर की लगातार उपासना करते हो, உன்னை தப்புவித்தாரா? क्या तुम्हें उसने உன்னை छुड़ाया? தப்புவித்தாரா? क्या उसने छुड़ाया? தானியேல் சொல்கிறான், दानियल कहता है, என்னை தப்புவித்தார், हाँ मुझे बचाया, என்னை தப்புவித்தார். हाँ मुझे छुड़ाया, நான் குற்றமற்றவனாக இருந்தேன். मैं निर्दोष था, நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. मैंने कोई दोष नहीं நான் என் किया, தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருந்தேன். उसके सामने मैं खरा रहा। கண்களை மூடுவோமா? क्या हम आंखों को बंद करें? முழங்கால் படியிட முடியுமா? முழங்கால் படியிடுவோமா? अगर घुटना में आ सकेंगे तो घुटना में आ जाए। நீ எந்த கூட்டத்தை சேர்ந்தவனா இருக்கிறாய்? अभी आप किस झुंड में हैं? அற்புதத்தை கண்ட கூட்டமா? अद्भुत कामों को देखा हुआ झुंड है, சாப்பாட்டை கண்ட கூட்டமா? या भोजन का अद्भुत काम देखा हुआ? அப்சலோமை குறித்து அதே அதிகாரத்தில் செய்யும்போது அந்த அப்சலோம் பின்னாக போன கூட்டம் இதை அறியாத ஒரு கூட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. अब्सलोम के पीछे जो झुंड गई है, झुंड के बारे में वर्णन किया गया कि अनजाने में, ये जानकारी नहीं ली हुई झुंड है। இவன் தாவீதுக்கு விரோதமாக திட்டம் பண்றான்னு அவனுக்கு தெரியாது. ये झुंड को मालूम नहीं है अब्सलोम अपने ही बाप के विरुद्ध में खड़ा है, ஏன்னா எல்லாருடைய இருதயம் அவன் இழுத்துட்டான், தம் பக்கமா இழுத்துட்டான். क्योंकि सारे मनों को अपने पास खींच लिया अब्सलोम ने। ஜங்கிள் புக்னு ஒரு கார்ட்டூன் பிக்சர் வரும். जंगल बुक करके एक ऐसे एक पिक्चर आता है, நான் என் பேரனை வச்சு அடிக்கடி அதை நான் பார்ப்பேன். मैं मेरे नाम को उसमें धरा करके मैं उसको देखता हूँ। அதுல ஒரு பாம்பை காட்டுவாங்க. उसमें एक सांप को दिखाते हैं, அந்த பாம்பு கண்ணு கலர் கலரா இருக்கும். उसके सांप का आंख रंग बिरंग होता அந்த है। கலர்ஃபுல் கண்ணு என்ன செய்யணும்னா அத்தனை வரையும் மயக்கி தாம் பக்கமா இழுத்துரும். ये रंग बिरंग जो आंख जो है सांप का, सबों को अपने पास खींचने की ताकत சாத்தானுடைய रखता है। கண்ணும் அப்படிப்பட்டதா. शैतान की आंखें भी ऐसी है, உண்மையை மறைத்து விடும். सच को ढांप देगा। நீ எந்த கூட்டத்தை சேர்ந்தவனா आप இருக்கிறாய்? किस झुंड के हैं? ஆண்டவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயா? क्या आप परमेश्वर के हाथ में अपने आंखें सौंपेंगे? சாத்தான் உனக்கு விரோதமாக வரும்போது, शैतान जब आपके विरुद्ध में நீ आएंगे, நல்லவன் என்று சொல்லும்போது, जब आप कहेंगे मैं भला हूं, நீ நல்லவன் இல்லை என்று சொல்லும்போது, जब शैतान आपसे कहेगा तुम अच्छा नहीं हो, நீ ஆண்டவரை நோக்கி பார். तब आप परमेश्वर की ओर ताकिए। ஆண்டவர் உன்னோடு பேசுவார். परमेश्वर आपसे बर्ताव அவருடைய करेगा, தரிசனத்தை சொல்லுவார். एक दर्शन को दिखाएगा। ஒரு நாள் நான் இப்படிதான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். वैसे ही एक दिन मैं परमेश्वर के सम्मुख में बैठा रहा। நான் இனி ஊழியம் செய்ய லாய்க்கில்லவன் ஆண்டவரே, मैं अभी सेवा का करने योग्य नहीं हूँ, நான் ஆகாதவன். मैं तो योग्य नहीं हूँ। ஆண்டவர் சொன்னாரு, प्रभु ने कहा, நான் அப்படி சொல்லலப்பா. लेकिन मैं तो ऐसे नहीं कहता, உன்னை இப்பவும் என் வலது கையில தான் வச்சிருக்கேன். मैं अभी भी मेरे ही हाथ में तुम्हें रखा हूँ, இப்பவும் நீ என் வலது கையில தான் இருக்க. तुम अभी भी मेरे दाहिने हाथ में हो, நீ பயப்படாதே, डरो मत, நான் உனக்கு துணை இருக்கிறேன். मैं तेरे संग உன்னை रहूंगा, கொண்டுதான் பெரிய காரியங்களை तेरे செய்வேன். द्वारा बड़े बड़े काम உனக்கு करूंगा, விரோதமா எழும்புகிற காரியத்தை நான் तेरे சுக்குநூறாக்குவேன். विरुद्ध की बातों को चूर चूर நீ करूंगा, எழும்பி பிரகாசி. तुम நீ செய்ய प्रकाशमान हो வேண்டிய जा। காரியங்கள் இன்னும் அநேகம்.
और तेरे द्वारा बड़े बड़े काम होना है। ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? क्या परमेश्वर की ओर தேவனை நோக்கி ताकेंगे? பார்ப்போமா? प्रभु की ओर ताकेंगे। குருத்தோலையை பிடித்துக் கொண்டிருந்த ஒரு பெரிய கூட்டம் एक झुंड खजूर की डालियों को हाथ में ली हुई அந்த थी, குருத்தோலையின் தன்மையை அறியாத கூட்டம், लेकिन खजूर की ताकत को नहीं जानने वाला, தேவனுடைய மனுஷனை குறித்து தெரியாத புரிந்து கொள்ளாத கூட்டம் परमेश्वर के दास या यीशु के बारे में न जाना हुआ झुंड ஒருவேளை है। உனக்கு விரோதமாக எழும்பலாம். शायद ऐसे झुंड आपके विरुद्ध में हो सकती है। யோசேப்பு இறந்து போனான். यूसुफ भी वहां मर गया, யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன். लेकिन लिखा है एक राजा उठा, यूसुफ को नहीं जानता। இந்த ஊழியங்கள் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதை புரியாத தெரியாத சில ராஜாக்கள் எழும்புவார்கள். इस सेवकाई कैसे शुरू हुई उसको न जाना हुआ कुछ राजे अगुवे उठेंगे। ஒருவேளை ஊழியத்தில் சேர்ந்து 10 வருடம் ஆகலாம், 20 வருடம் ஆகலாம். शायद सेवकाई में जुड़ने के बाद 10 या 20 साल हुए होंगे। காலை கொஞ்சம் தூக்குவாங்க, थोड़ा अपना पैर उठाएंगे, நான் தான் எல்லாம் சொல்லுவாங்க. कहेंगे मैं ही सब कुछ सेवकाई में, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு புத்தி இருக்கு, எல்லாத்தையும் நான் செய்வேன்னு சொல்லுவாங்க. मेरे पास ज्ञान है, बुद्धि है, सब कुछ है करके वो कहेंगे। தேவன் தொடுவாரானால், अगर परमेश्वर என் छुएगा, தேவன் கரத்தை நீட்டுவாரானால், अगर परमेश्वर हाथ बढ़ाएगा, நேபுகாத் நேச்சர் எவ்விதமாக அவன் ஒரு மிருகமாக மாறி போனானோ அவ்விதமாக நீ மாறி போவாய். जैसे नेबुकदनेस्सर राजा होने के बावजूद एक जानवर बन गया, वैसे ही मनम आप बन जाएंगे। மனம் திரும்பு, मन फिराओ, மனம் பிராவோ, मनम तिरबु, ஆண்டவரை ஏற்றுக்கொள். प्रभु को ग्रहण कर लो। தேவன் உனக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் உண்டு, சித்தங்கள் உண்டு, அதை நிறைவேற்று. परमेश्वर के लिए आपके प्रति योजना है, उसको पूरा कर लो। உனக்கு அடுத்தவனுடைய காரியத்தை தலையிடாதே. और लोगों की बातों पर सिर न घुसाना। என்னை மன்னியும் ஆண்டவரே. हे प्रभु मेरी क्षमा कर।